அண்ணன் வாங்க அண்ணன், உட்காருங்க அண்ணன். என்னடா மரியாதை பலமா இருக்கே? இனி அப்படி தாண்டி. சொல்லுங்க தம்பி. இல்லண்ணா, நம்ம எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். நேத்து கூட நீ ஒரு கேனை இல்ல நீ ஒரு கேனை கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கிட்டு சொன்னியா? அப்போ கூட ஒன்று ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. பரவாயில்லடா தம்பி, அதான் நேற்று சாப்பாடு வச்சுட்டு போட்டல, பார்த்துக்கலாம். அதான்டா சாப்பிடும்போது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துச்சு. பால் வேற வந்துச்சா? பொறுமடா துளசி, அமைதி அமைதி, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். சரி அதை விடுண்ணா. நான் சொல்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லி தொலை. அது இல்லைண்ணா, ஒரு பொண்ணு. அடே அப்பா போதும், நான் சொல்கிறத கேளு. காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் அம்மா, அது நீ தான் பண்ணணுமா? அந்த பொண்ணுன்ற வார்த்தையே கட் பண்றா, கேட்டாலே எரியுது. அப்புறம் ஏதோ சொன்னி அந்த ப்ராவோ ஜாக்கெட் ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அந்த தங்கச்சிட்டு சொல்லிடு. நான் கிளம்புறேன். டேய் மூட்டு உட்கார்றா. நீ என்ன சொன்னாலும் அதனால பண்ண முடியாதுடா. டேய் அது யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டா. என்னடா சொன்ன? யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டா. அப்படி சொல்றா என் தம்பிடா. அப்படி ஒரு பொண்ணு நான் தேடிக்கி இருந்தேன். யாரு அந்த பொண்ணு? மாட்டினாண்டா சிங்கம். அதுக்கு சொத்தை வித்தாச்சும் நான் பண்ணி கொடுக்குறேன்டா. உனக்கு இருக்கிறதே ஒரு ஓட்ட பைக்கு. என்னங்க சொன்னீங்க? இல்லண்ணா அண்ணிய இல்ல அந்த பொண்ணு நாளைக்கு வர சொல்ல. அந்த பொண்ணு அதை வர சொல்றா. நல்லா டைமிங்கா ரைமிங்கா நான் சொல்லித்தரேன். நான் எப்போ வரணும்? நாளைக்கு சாயந்தரம் வர சொல்லட்டுமா? வர சொல்றா. நான் கிளம்புறேன். வந்ததுக்கு ஒரு டீம் பப்ஸ் முழுங்கியாச்சே. எஸ், பிளான் சக்சஸ். அண்ணியார் சொல்லலாமா? ஹலோ அண்ணியாரே. சொல்லுங்க. சிங்கம் சிக்கிருச்சு. நிஜமாவா? நாளைக்கு நீங்க ஸ்பாட்டுக்கு வரீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன பண்ணா என்ன, நமக்கு வேலை நடக்கும்ல. வரட்டாமாமே. என்னடா இன்னொரு பிள்ளை வரும்னு சொன்னா ஆளை காணோம். டே சிங்கம், என்னடா இது ஏதோ டிராப் மாதிரி தெரியுதுடா. என்னடா சொல்ற? உன் தம்பியை நம்பி வந்து இங்க உட்காந்துருக்கோம். உன்னைய இவகிட்ட கோர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றானோ? அப்படி இருக்குமோ? ஐயோ, இந்த அங்கிலிருந்து நான் யோசிக்கவே இல்லடா மாப்ள. அந்த எலுக்குஞ்சு வாய பசமா என்ன மாட்டி விட்டான்டா. இப்ப என்னடா பண்றது? இருடா, வேற என்ன பண்றது? அப்படிதான் போலாம். ஐய் செல்லு. அச்சோ, வண்டிடுறா மச்சான், வண்டிடுறா. மாப்பிள்ள அது பொண்ணுடா. ஏங்க ஒரு நிமிஷம், ப்ராஜெக்ட் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இப்ப எங்க போறீங்க? ஐயோ கோர்த்து விட்டாலே. ஒரு நிமிஷங்க, இறங்குடா. இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ? தம்பியை பத்தியாடா தப்பா பேசுற? மூஞ்சிய பாரு. இல்ல மச்சான், அந்த தங்கச்சியை பாருடா. ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேச வந்திருக்கு. கிளம்புடா. அப்படிலாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். அதுல ஒரு மைதாமா வேணாம். போ. நான் கிளம்புறேன். ஆனா உன் தம்பி ஃப்ளாட்ல பார்த்துருப்பேன், தெரியாது உனக்கு? பாரு ஆமா மாதிரி. போடா. ஏய் போடா. என்கிட்ட வருவீலடா, அன்னைக்கு பார்த்தா உன்ன. ஏய் போடா. போடாங்கிறேன். போடா. போ. என்ன வந்தலேருந்தே அமைதியா இருக்கா? சொல்லுமா தங்கச்சி, என்ன ப்ராஜெக்ட்? அது லவ் யாரும் பண்ணாதீங்க. ஓகே பண்ணாதீங்க. சரி, நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே சொல்லவா? இல்ல நானே கேக்குறேன். சரி கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. இல்ல உங்களுக்கே லவ்னாலே பிடிக்க மாட்டேங்குது? அதுவாமா, அது ஒன்னால நடந்த ஒரு சம்பவமா. அப்போ ரம்யான்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணமா. நான் வாங்கி சாப்பிட வச்சிருந்த காசை வச்சு ஆசையா அவளுக்கு ஒரு கல்லம்ட்டை வாங்கி கொடுத்தேன். அவளும் வாங்கிக்கிட்டா.
அப்புறம் அங்கேருந்து ஒருத்த வந்தாம்மா, நான் வாங்கி கொடுத்த கள்ள மிட்டாயை கீழே தூக்கி போட்டு போயிட்டா. அந்த கள்ள மிட்டாயோட சேர்ந்து என் மனசு சுக்குநூறா நொறுங்கிருச்சுமா. அப்புறம் அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவளும் அவன் கூட போயிட்டே இருந்தா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, போயிட்டா. தூ. என்னாச்சு? இது கொசு வாய்க்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10th வைஷுன்ற பொண்ணை ப்ரப்போஸ் பண்றதுக்காக கையில ரோஸ் வச்சு உட்காந்துருந்தேன். ஹாய் வைஷு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? எனக்கு இந்த ரோஸ் மட்டும் தரியா? அவ என்கிட்ட வந்து ஆசையா ரோஸ் கேட்கும்போது அவ கண்ணு அந்த காதலை பார்த்தேன். நானும் ஆசையா அவகிட்ட அந்த ரோஸ் எடுத்து கொடுத்தேன். 1 minute. அவ கிஃப்டோட ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைச்சேன். இந்தா. ஹே, லாலிபாப் சாப்பிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் டா. எதுக்கு? இன்னைக்கு நான் நவீனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். தேங்க்யூ டா. பாய். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, அந்த அளவும் புட்டுக்குச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டே இருந்தேன், அவளும் போயிட்டா. பாத்தீங்களா, நீங்களே அழுகுறீங்க, உங்களுக்கே அழுக வருது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 11th ஒன்று நடந்துச்சு. சார் போதும் வேணாம். சிம்பிளா சொல்லணும்னா சில விஷயங்களை ரசிக்கிறோட நிப்பாட்டிக்கணும். அதை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றது தப்பு. இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். 2 வருஷமா உங்களை நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், சேட்டை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக இருக்கிறது, உங்கள் கேரக்டர், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட வந்து நிறைய டைம் பேசணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். கிஸ் பண்ணதுக்கு சாரி. நாளைக்கு இதே டைம் உங்களுக்காக இந்த பிளேஸில் வந்து வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டிசிஷனை வந்து சொல்லுங்கள். இப்போ கிளம்புறேன்.